हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பா வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருக்குங்க இருந்தாலுமே உங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நான் சொல்றேங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னுடைய வழிபாடு கரெக்ட்டா வந்து ஒரு 2:30 மணிக்கு எழுந்தங்க எழுந்து குளிச்சிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வரதுக்குள்ள 3:20 ஆயிடுச்சுங்க அதுக்கு அப்புறம் தான் போய்ட்டு வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் 7 மணிக்கெல்லாம் அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டேங்க 7 மணிக்கு சாமி கும்பிட்டுட்டு கடைக்கு போய்ட்டேங்க கடையில வேலை இருந்தது அதனால சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேங்க செவ்வாய்க்கிழமை நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியே நாளைக்கு என்னென்ன பிரசாதம் செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாங்க ஒரு 1 hour தான் தூங்குனேன் தூங்க போறதுக்கு மணி 1 ஆயிடுச்சுங்களா திரும்ப வந்து ஒரு 2:30 மணியை போல எழுந்துட்டேன் எழுந்தாதான் நம்ம வேலையை முடிச்சிட்டு கடைக்கு போக முடியும் கடைக்கு போனா எத்தனை மணிக்கு நம்ம திரும்பி வருவோம் அப்படினு கரெக்ட்டா தெரியாதுங்க சோ சாமி கும்பிட்டு போனோம் அப்படினா நமக்கும் திருப்தியா இருக்கும் அப்படின்றதனால தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கறேங்க நான் வந்து ஒரு கிளாஸ் பால் எப்பவுமேங்க எழுந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முதல் பால் காய்ச்சறோம் பாத்தீங்களா அந்த பாலை கொண்டு வந்து பூஜை அறையில வச்சிட்டு ஒரு தீபம் ஏத்துனா கூட போடுங்க பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சாலும் சரி அப்படி இல்லனா எப்ப எந்திரிக்கிறோமோ எப்படி 6 மணிக்கு மேல தூங்க மாட்டோம் இல்லீங்களா எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பூஜை அறையில வந்து ஒரு தீபம் ஏத்திட்டு முதல்ல காய்ச்சற பாலை வந்து நைவேத்தியமா வச்சிட்டு அந்த நாளை தொடங்கலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெகுலரா செய்யறதுதாங்க அதே போல தான் வந்து தீபம் ஏத்திட்டேன் 3:30 மணிக்கெல்லாம் தீபம் ஏத்திட்டேங்க ஒரு கிளாஸ் பால் வச்சிட்டு தீபம் ஏத்திட்டேன் அதுக்கு அப்புறம் நைவேத்தியம் என்னன்னா அப்படினா பழங்கள் எல்லாம் விநாயகருக்கு அப்படினாலே பழங்கள் ரொம்ப விசேஷம் ஒரு செட்டாவே விக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் செட்டாலாம் வாங்கல தனித்தனியா பார்த்து கொஞ்சமா வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாமே இப்ப நேத்து வெச்ச விநாயகர் அந்த பழைய பூ எல்லாமே எடுத்துட்டு அருகம்புல் எல்லாமே காஞ்சு போச்சுங்க அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப புது பூ சாத்திக்கலாங்க எருக்க மாலை நைட்டே வந்து கட்டி வச்சங்க பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்திலே வந்து எருக்கம் பூ வெள்ளை எருக்கம் பூ இருந்தது ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடியே விக்கிறவங்க நினைக்கறாங்க நிறைய பேர் வந்து அந்த மொட்டோட எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு மாலையா கட்டி ஒரு மாலை 20 ரூபாய் அப்படினு விக்கறாங்க இது எங்க வீட்டு பக்கத்திலே சைடுல இருந்தது அது கவனிக்கல போல எனக்கு இருந்ததுங்க முதல்ல விநாயகருக்கு பூணூல் போடணும் இது நேத்தே நான் செய்யணுங்க நேத்தே என்னால செய்ய முடியல ரொம்ப டயர்டா இருந்ததா நம்ம விநாயகர் தானே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் நம்ம பாத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு விநாயகரை எப்படி வேணாலும் வழிபடலாங்க நம்ம சந்தோஷமா எதை செஞ்சாலுமே அது விநாயகரை ஏத்துப்பாரு இந்த டவலும் வாங்கிட்டு வந்தாங்க விநாயகருக்கு கட்டறதுக்கு அழகா பூணூல் அதாவது நூல்ல மஞ்சள் தடவி பூணூல் போட்டுட்டு இந்த டவல் வந்து அப்படியே கட்டி விட்டுறேங்க நேத்து வந்து 1 ரூபாய் நாணயம் நம்ம அந்த அவரோட தொப்புள் பகுதியில வெப்பல்ல பாத்தீங்களா அது கீழே விடாம கொஞ்சம் மஞ்சள் அதாவது நேத்து வெச்ச மஞ்சள் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும் கொஞ்சம் தண்ணி போட்டு மறுபடியும் கொஞ்சம் குழைச்சி அந்த 1 ரூபாய் நாணயத்தை வந்து அவர் வயித்துல நல்லா ஒட்டி விட்டுட்டு இப்போ வந்து சாமந்தி மாலையும் வெள்ளை இருக்கும் மாலையும் போட்டுக்கறாங்க நம்ம கிட்ட நகை எதுவும் இல்லைங்களா ஏனா வீடு கட்டறதுக்காக எல்லா நகையை வித்துட்டோம் ஏதோ நகை இல்லங்க கவரிங் செயின் தான் ஒன்னு இருந்தது கவரிங் செயின் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதனால நகை எதுவுமே போடலங்க போத விநாயகருக்கு அழகா இருக்குறார் பாருங்க அந்த வெள்ளை இருக்கு மாலையும் அருகம்புல் வச்சாலே விநாயகர் ரொம்ப அழகா ஆயிடுவாருங்க இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்ற எந்த கட்டுப்பாடுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் யாருன்னா விநாயக பெருமான் தாங்க அவருக்கு ரொம்ப விசேஷமான நாள்னா அவர் அவதரித்த இந்த விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசத்துல வர சதுர்த்தியை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா இருக்கிறோம் இப்போ சதுர்த்தி திதியில விரதம் இருக்கணும் அப்படினு நினைக்கிறவங்க இந்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க அது வளர்பிறையா இருந்தாலும் சரி தேய்பிறையா இருந்தாலும் சரி வளர்பிறை சதுர்த்தி விநாயகரை வழிபாடு செய்யணும் நான் சதுர்த்தியில வந்து விரதம் இருக்க போறேன் அப்படினா இந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கலாங்க நம்ம வீட்ல இருக்கிற வெள்ளருக்கு விநாயகர் பஞ்சமுக விநாயகர் அவங்களையும் எடுத்துட்டு நல்லா வந்து கழுவிட்டு பன்னீர் வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு தனியா ஒரு மேடை வச்சு மேடையில அவங்க உட்கார வச்சிடுறாங்க நம்ம என்னதான் மண்ணுல பிள்ளையார் வாங்கி வச்சிருந்தாலும் வீட்ல பிள்ளையார் இருந்தாலுமே மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த வழிபாடா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும் மஞ்சள் விநாயகருக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க ஒண்ணும் இல்ல கொஞ்சம் மஞ்சள்ல பன்னீர் போட்டு பிசைஞ்சு சும்மா நம்ம கையில பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சு வச்சாவே பிள்ளையார் அப்படினு சொல்வாங்க இல்லீங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சிட்டு ஒரு அருகம்புல் அதல வச்சிட்டோம் அப்படினா விநாயகர் அதல ஆவாகனம் ஆயிடுவாருங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கறேன் இது ரெடி பண்ணும்போது மணி 5 ஆயிடுச்சுங்க நைவேத்தியமா என்னென்ன செஞ்சேன் அப்படினா சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் வடை பாயாசம் லட்டு கடையில வாங்கிட்டு வந்ததுதாங்க
இதுதான் வீட்டில் இன்றைக்கி நான் செஞ்சது. கொழுக்கட்டை செய்யலைங்க. கொழுக்கட்டை செய்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சேன்னா வருங்க. எனக்கு பொறுமையாக செய்யறதுக்கு டைம் இல்லை. 3 நாள் விநாயகர் நம்ம வீட்டில் தான் இருப்பார். ஸோ நமக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து விநாயகருக்கு பிடிச்ச அந்த கொழுக்கட்டை செஞ்சு வச்சு, மோதகம், அதுக்கப்புறம் வந்து எருக்கம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை செஞ்சு வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகரை விசர்ஜனம் செய்வாங்க. அதனால் இப்போ கடைக்கு போகணுன்றதுனால அவசரமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்குறேங்க. என்ன தான் நம்ம சீக்கிரமாக எழுந்தாலுமே எல்லாமே நம்ம தான் செய்யணுன்றதுனால டைம் ஆகிடுமோ சீக்கிரம். ஏன்னா 7:30-9 நமக்கு இன்றைக்கி ராகு காலமோ யமகண்டமோ வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு அவரும் கடைக்கு சீக்கிரம் வா, வியாபாரம் நடந்துட்டுருக்கு, என்னால் வந்து மாலை போட்டுக்கிட்டே வியாபாரம் பண்ண முடியல, சீக்கிரம் வான்னு சொன்னாங்களா. சரி கடன்னு கும்பிட்டுட்டு 7 மணிக்கெல்லாம் கிளம்பலாம் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். 2 பக்கம் 2 குத்து விளக்கு வச்சுருக்குறேங்க. பொதுவாக நல்ல நாளில் குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. அதுவும் விநாயகர் பெருமானுக்குரிய விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கிற நாள் வந்து புதன்கிழமைங்க. புதன் அப்படின்றவர் புத்திகாரகன். அதாவது படிக்கிற பசங்க அவங்க படிக்கிற நோட்டு புக்கை வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு லைனாவது படிக்கணும்னுவாங்க. அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்ல அறிவு கூர்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்கவுங்க நோட் புக்கை ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்க மாட்டாங்க. என் நோட் புக்கு தான் மொத்தத்தை எடுத்துகிட்டு வந்து, பையில் இருக்கிற நோட் புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். எப்படி ஆயுத பூஜைக்கு எடுத்துகிட்டு வந்து வைப்போமோ அதே போல் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் நாங்கள் படிக்கிற புக்கு நோட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அடுக்கி வச்சுருவோம். இது என்னோடது, இது உன்னோடது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களை உன் நோட் புக் எடுத்துகிட்டு வந்து வைப்பா அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கூட வைக்க மாட்டேன்றாங்க. விநாயகர் பெருமானா வந்து எனக்காக எக்ஸாம் எழுத போகிறாரு அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்குறாங்கங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிற காலம். நம்ம காலத்தோடவே இந்த பூஜை பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயமாக வந்துடுதுங்க. எது கேட்டாலுமே அதுக்கு ஒரு கிராஸ் கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிடுறேங்க. நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கணுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு மந்திரங்கள் சொல்லி முழு பக்தியோட குடும்ப நலத்திற்காகவும் செல்வ செழிப்பிற்காகவும் வெற்றிக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த இனிய நல்ல நாளில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய சங்கல்பம் என்ன அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி பூஜையின் போது நம்மளுடைய இடது கரத்தில் பூக்கள் மற்றும் அட்சதையை வச்சுட்டு வலது கரத்தினால் மூடி வலது தொடையின் மீது வைத்து கொண்டு பூஜைக்கான சங்கல்ப மந்திரத்தை நம்ம சொல்லலாங்க. சங்கல்பம் அப்படின்றது நம்ம மனசில் நாம் சொல்லிக்கிற ஒரு உறுதிமொழி அப்படின்னே சொல்லலாங்க. இன்னைக்கு வந்து இந்த சுபமான நல்ல வேலையில் நான் செய்த பாவங்கள் அனைத்தையுமே நீக்கி என்னுடைய குடும்பத்தோட நன்மையையும் எனது வெற்றியையும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தர்மம் பொருள் இன்பம் வீடு பேறு ஆகிய 4 பலன்களையும் நான் விரும்பும் அனைத்தையுமே அடைவதற்காகவும் எல்லா தீமைகளும் நீங்கி எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்காகவும் ஸ்ரீ மகா கணபதியோட திருவருளை பெறுவதற்காக இந்த ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் செய்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கலாங்க. நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அர்ச்சனை தட்டை தொட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா விநாயகருக்கு பூஜை செய்யும்போது அந்த தட்டை தொட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சங்கல்பம் அப்படின்றது உறுதிமொழிங்க. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கேட்டுக்கணும். நமக்கு என்ன தேவை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், தர்மம் செய்யணும், வீடு பேர் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கணும் அப்படி தானே வேண்டுப்போம். அதுதாங்க சங்கல்பம் அப்படின்றது. எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தது. தொட்டுக்கோங்க அப்படின்னா நம்ம தொட்டுக்கிறோம், என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியலைங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் சங்கல்பமும் என்ன அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி, கோவிலில் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு உறுதிமொழியை எடுத்துகிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி தான் நான் இந்த பூஜையை தொடங்குறேங்க. இப்போ என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே தலை வாழையில போட்டு வச்சுட்டேங்க. பழங்கள், ஆப்பிள், ரொம்ப அந்த வெள்ளாங்காய், பேரிக்காய், கம்பு, மக்காச்சோளம், கரும்பு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு, அது கலாக்காய், பேர் தெரியலைங்க எனக்கு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாமே ஒரு செட்டாக அப்படியே இருந்தது. அந்த கலாக்காய் அப்புறமா வந்து அதுக்கு வேறு என்ன பேர் எனக்கு தெரியலைங்க, சாரி. அது எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ரொம்பவும் விநாயகருக்கு பிடிச்சது அவல் பொரி கடலைங்க. இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு கூட கிடையாதுங்க. அவல் பொரி கடலை வச்சுட்டு கூட வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கலாம்.
வழிபாடு செய்யும்போது, அதாவது தீபத்தை ஏற்றும் போது கணபதியோட காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லணுங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு முதல்ல விநாயக பெருமான் வழிபாடு, நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு. இன்னைக்கு வந்து விநாயக பெருமானுக்கே உரிய சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயக பெருமானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை, கணபதி காயத்ரி மந்திரத்தை ஒரு தரம் சொன்னா கூட ரொம்ப நல்லதுங்க. கணபதியோட மூல மந்திரம் ஓம் கம் கணபதையே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, நல்ல விஷயமா வெளியே போகிறீங்க அப்படின்னா எப்படியுமே வாசலில் வந்து அருகம்புல் இருக்குங்க. நல்ல சுத்தமான இடத்துல இருக்கிற அருகம்புல் எடுக்கிறதுல கூட ஒரு விசேஷம் இருக்குங்க. அதாவது 3 கிளைகள் இருக்கிற மாதிரி ஒன்றா இருக்கிறத தான் நம்ம எடுக்கணுங்க. எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த அருகம்புல்லை நம்ம பேக்கெட்டில் வச்சுட்டு போகலாங்க. போகிற காரியம் தடையில்லாமல் நடக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மஞ்சள் கிழங்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லது, அருகம்புல் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, துளசி இலையை கையோடு எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த வகையில் அருகம்புல்லை எடுக்கும்போது ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக போகிற காரியம் ஜெயந்தான். எந்த பக்கம் திரும்பினாலுமே விநாயகர் இருப்பாருங்க. எந்த தெருவில் பார்த்தாலும் குட்டியாவது ஒரு விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு திசைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த திசையில் வேணால் விநாயகரை வழிபாடு செய்யலாம், எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம். பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்வாங்க. நீங்கள் எதில் பிடிச்சு வச்சாலுமே, மஞ்சள்லையோ சாணத்துலேயோ சந்தனத்துலேயோ மண்ணில் பிடிச்சு வச்சா கூட பிள்ளையார் அதில் ஆவாகனம் ஆகிடுவாருங்க. ஒரே ஒரு அருகம்புல்லை வச்சுட்டு எருக்கம்பு இருந்ததுன்னா ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னாலே விநாயகர் அதில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே செஞ்சு வச்சுட்டு கணபதியோட மூல மந்திரம், கணபதி மந்திரம் இதெல்லாமே சொல்லிட்டு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அப்படின்னு இருக்குங்க. தடை நீக்கிற கணபதியோட சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்கள்லாம் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மந்திரத்தெல்லாம் நான் சொல்லிக்கிறேங்க. தெரியாதவங்க ஓம் கம் கணபதியே நமோ நமக, ஓம் ஸ்ரீ விநாயகரே நமோ நமக. விநாயகரோட மந்திரம் தெரியாதவங்க விநாயகரோட பேருக்கு முன்னாடி ஓமும் கடைசியில் நமக அப்படின்னு போட்டாலே அது ஒரு மந்திரம் தாங்க. எனக்கு தெரிஞ்ச சில சக்தி வாய்ந்த தடையை நீக்கிற கணபதி மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமான்ய ஸ்வாகா, ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஓம் நமோ நம ஏரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாராய ஸ்வாகா. கணபதி ஸ்லோகம் வந்து கணபதி என்றிட கலங்கம் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியக்ஷு சர்வதா. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வழிபாடு செஞ்சு என்னுடைய வழிபாடை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடுங்க. நீங்கள்லாம் எப்போ விநாயகர் வழிபாடு செஞ்சீங்க, எப்படி போய் விநாயகரை அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக எனக்கு வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு விநாயகரை நம்ம வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு தாம்பால் தட்டோ இல்லை மணப்பலகையோ அதில் அழகாக கோலம் போட்டுட்டு வெள்ளை இருக்கும் பூவு அருகம்புல் பூ இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த எருக்கம்பூ மாலை போட்டு அருகம்புல் வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது வாசல்லே வச்சு கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வைப்போம். இப்படி தான் வருஷம் செய்கிறது. அன்றைக்கே அதாவது விநாயகர் சதுர்த்தி காலையில் வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மாலையிலே வந்து விசர்ஜனம் பூஜை பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் இருந்தது எல்லாமே வந்து ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ தான் பூஜை இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்குங்க. விநாயகரை வச்சு வழிபாடு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து விநாயகர் 3 நாள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இங்கே கூட எனக்கு ஹாலில் தான் இருக்குது, இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து விநாயகரை ஒரே நாளில் வச்சு அனுப்புறதை விட 3 நாள் 5 நாள் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ 5 நாள் என்னால் வைக்க முடியாது, கடைக்கு போகிறேன், தினமுமே நெய்வேத்தியம் வைக்கணும் விநாயகருக்கு. சும்மா விநாயகரை உட்கார வச்சுட்டு பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால் 3 நாள் செவ்வாய் புதன் வியாழன். எங்கள் வீட்டு குட்டி கணபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வீட்டுக்கு வந்து 3 நாளுமே நல்ல ஒரு பண வரவு இருந்ததுங்க. கடையில் வேலை இருந்தது, பணத்துக்கு வந்து ரொட்டேஷன்லேயே இருந்தது. அது விநாயகர்னால தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விநாயகர் சதுர்த்திக்கு பொதுவாக பூ வியாபாரம் நல்லா தான் இருக்கும் இல்லைங்களா, அதனால் கூட இருக்கலாம். நான் இப்படி சொல்லி மனசை வந்து சமாதானப்படுத்திக்கிறேங்க.
ஒரே ஒரு இதுன்னா அவர் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கல, அதை தவிர மற்றது எல்லாமே திருப்தியாக பண்ணி முடிச்சிட்டேங்க. பண்ணி முடிச்சுட்டு அங்கே நெய்வேத்தியமாக வச்ச பொருளை பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பாயசம் மட்டும் குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பிட்டேங்க. கடைக்கு போகிற வழியில் நிறைய விநாயகர் சிலைங்க. நான் வந்து எப்போவுமே கடைக்கு போகணான்னு கேட்டால் இல்லைங்க, கிட்டத்தட்ட இந்த வருஷத்துலேருந்து தான் கடைக்கு போக ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கடையில் ஆள் இருப்பாங்க, ஒரு ஆள் வேலைக்கு போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. பூக்கு ஏதாவது கட்டினோன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, நான் கட்டி கொடுப்பேன். இப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ ஒரு வருஷமாக கடைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் போயிட்டு பஜாரை பார்க்கும்போது ஃபுல்லாகவே அங்கங்கே கொஞ்சம் தூரத்துக்கு விநாயகர் பொம்மைங்க களிமண்ணால் செஞ்சது அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியே அந்த களிமண் விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது. விநாயகரோட அருள் மட்டும் இல்லைங்க, அதையே நம்பி இருக்கிற இந்த மண் தொழிலையே நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரைக்கும் கூட விநாயகர் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விநாயகர் சிலையை வாங்கிட்டு வச்சு வழிபாடு செய்யலாங்க. இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது விநாயகரெல்லாம் பார்த்து ரசிச்சுனே கடைக்கு வந்துட்டேங்க. சின்ன ஹெல்ப்லாம் பண்ணேன். திடீர்னு ஒரு ஜடை ஆர்டர் வந்ததுங்களா, இந்த பூ கோத்து கொடுக்க சொன்னாங்க, அதை தான் கோத்துட்ருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி குச்சியில் கோத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜடை தச்சிருவாங்க. அன்றைக்கி வந்து நாள் அப்படி தாங்க போச்சு. அன்றைக்கி சாயந்தரம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு 8 மணியை போல் வீட்டுக்கு வந்தேங்க. வரும்போது நிறைய விநாயகர் ஊர்வலம்லாம் வந்தது, அதெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. மிளகு பொங்கல், புளி சாதம், அதுக்கப்புறமா வந்து மூக்கடலை இதெல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நைட் வந்து சுட சுட அந்த பொங்கல் புளியோதரை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் அப்படி தாங்க போச்சு. விநாயகருக்கு நைட்டுக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சோம் அப்படின்னா பொரி உருண்டை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அந்த பொரி உருண்டை, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் காலையில் வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு நைட்டு வந்து அதை வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் நான் எப்படி விசர்ஜனை பூஜை பண்ணேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.